ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். தங்கமயிலோட அப்பா அம்மா எல்லாரும் பாண்டியனோட வீட்டுக்கு வந்து தங்கமயில் கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயத்த ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் பாண்டியனும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சரவணன் வந்த உடனே சரவணன்ட்டே சொல்றாங்க. சரவணனும் முதல்ல சந்தோஷப்படுறாரு. தங்கமயில அப்படி தாங்குறாங்க. கோமதி அரசி ஓடிப்போன அந்த கவலையெல்லாம் மறந்து தங்கமயில் கர்ப்பமாக இருக்காங்கன்ற சந்தோஷத்துல அவ்வளவு சிரிப்போட சந்தோஷத்தோட இருக்காங்க. கோமதி வேகமா ஓடி போய் தங்கமயிலோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து நடு கூடத்துல வச்சு, இந்தா தங்கமயிலு, உன் நகையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எடுத்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பொட்டியை திறகுறாங்க. நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. தங்கமயிலு வேகமா வாங்கி டபக்குன்னு மூடிக்கிறாங்க. என்ன தங்கமயிலு, ஏன் நகையை போடாம மூடிக்கிற? கழுத்துல நகையை போட்டுக்கோ அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தங்கமயில் வந்து, இல்ல அத்தை, நான் அப்புறம் போட்டுக்கிறேன், இப்ப என்ன வீட்டில் தானே இருக்கிறேன். இல்லடி, நீ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. கழுத்து நிறைய நகை போட்டுக்கோ, நல்ல புடவை கட்டிக்கோ, நிறைய பூ வாங்கி வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கே மனசு, அது மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தங்கமயிலு வேகமா நகை போட்டிய மூடுனத சரவணன் கவனிக்கிறாரு. என்ன, தங்கமயில் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்க. அம்மா நகையை கொண்டு வந்து கொடுத்த உடனே தங்கமயிலு அவங்க அம்மா மூஞ்சியெல்லாம் மாறிடுச்சே அப்படின்னு சரவணன் கவனிக்கிறாரு. சரிம்மா, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தங்கமயிலு வேகமா நகைப்பொட்டி எடுத்துட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து சரவணனும் ரூம்ல வராரு. வேகமா நகைப்பொட்டிய மறைவான ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. சரவணன் அதை கவனிச்சுட்டு அந்த நகையை எடுத்து திறந்து பார்க்குறாரு. நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. என்ன தங்கமயிலு, நகையெல்லாம் கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு தங்கமயிலு ஒளறி பேசுறாங்க. சரவணனுக்கு புரிஞ்சிருது. என்ன தங்கமயிலு, இதுலயும் பொய்யா? தங்க நகை போடுறோன்னு சொல்லிட்டு கவரிங் நகை போட்டிருக்கீங்க. எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்லி பொய் சொன்னீங்க. ஆனா நீ +2 தான் படிச்சிருக்கிற. உன்கிட்ட யாராவது தங்க நகை போடுங்கன்னு சொல்லி கேட்டோமா? நாங்கள் ஏதாவது நகை கேட்டோமா உன்ன? நீங்க நகை போடாம வந்திருந்தா கூட நாங்கள் அப்படியே ஏத்துக்கிட்டு இருப்போமே. எதுக்காக நகை போட்டீங்க அப்படின்னு சரவணன் கோவத்தோட கேட்குறாரு. தங்கமயில் வந்து மறுபடியும் அழுதுகிட்டே, மாமா இல்லை மாமா, சாரி மாமா, எங்கள் அம்மா தான் இப்படி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்குற அன்னைக்கு குழலி அண்ணி கேட்டாங்கல்ல, அவங்களுக்காக பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி. என்ன தங்கமயில் சொல்கிற? மீனாவும் ராஜியும் உண்மையிலே வசதியான வீட்டிலேருந்து வந்தவங்க, உண்மையாகவே படிச்சிருக்க பிள்ளைங்க. அதுங்கெல்லாம் தங்க நகை போட்டுட்டு நிற்கும்போது நீ மட்டும் இந்த கவரிங் நகை போட்டுட்டு நிற்பியா? என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்கும்போது, இல்லைங்க, மீனாக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே தெரியும். அவங்கெல்லாம் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு தங்கமயில் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. தங்கமயில் எந்திரி, பரவாயில்ல, இப்போ நான் கோவமாக நீ படிக்கலைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டேன். இப்போ திரும்ப நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நீ கர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு வந்துட்ட. ஒருவேளை படிப்புல போய் சொன்ன மாதிரி, தங்க நகையில போய் சொன்ன மாதிரி, உண்மையிலே நீ கர்ப்பமா இல்லை இந்த வீட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக போய் சொல்றியா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. தங்கமயிலுக்கு தூக்கி வாரி போடுது. ஏமாம்மா இப்படிலாம் கேட்குறீங்க? இதுல எல்லாம் யாராவது பொய் சொல்லுவாங்களா? நீங்க தான் பொய் சொல்லுவீங்களே தங்கமயிலு. எதில் தான் பொய் சொல்றீங்கன்னே விவஸ்தை இல்லாம எல்லாத்துலேயும் பொய் சொல்றீங்களே. நகை எதுவுமே எங்கள் அப்பாவும் அம்மாவும் கேட்கல, வரதட்சணையே கேட்கல. நீங்கள் தான் 80 பவுன் நகை போடுறோன்னு சொன்னீங்க. கடைசி 8 பவுன் நகை கூட உருப்படியாக போடலை. எம்ஏ படிச்சிருக்கு லிட்ரேச்சர்னு சொன்னாங்க, 12வது தான் படிச்சிருக்கிற. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்போது நீங்கள் எந்த பொய்யை வேணாலும் சொல்லுவீங்க. நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, பொய் சொல்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்கல்ல, அந்த சந்தேகத்தில் தான் கேட்குறேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லை மாமா, உண்மையிலே நான் கர்ப்பமாக தான் இருக்கேன். இந்த விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா தான் பொய் சொன்னது எல்லாமே. அப்போவும் நான் பொய் சொல்ல வேண்டான்னு சொல்லி தான் கேட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான் பொய் சொல்லிட்டாங்க. என்னை நீங்கள் நம்புங்க, நான் உண்மையிலே கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு தங்கமயில கெஞ்சுறாங்க.